கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவாகை குட்டை காதல் கடிதம் எழுதிடுவோம். ஏத்தா உனக்கு என்ன தொண்டை கண்ட கட்டி பிடிச்சா? அக்கா எங்கன்னு கேக்குற? அக்கா எங்க சொல்லுங்க. ஏய் என்ன நீ அதையா இவ்வளவு ரகசியமா அக்கா எங்கன்னு கேக்குற? அக்கா எங்க சொல்லுங்க. முதல்ல இங்கதான் இருக்கேன். இந்த வந்துட்டேன். எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன்? அப்படி கேளுதா. அக்கா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன்னு சொல்லதான் தேடினேன். போயிட்டு வரேன். ஆபீஸ்க்கு தான் போறியா? ஆமாக்கா ஆபீஸ் தான் போறேன். டெய்லி ஆபீஸ்க்கு தானே போறேன். ஆபீஸ்க்கு தானே போற? என்னக்கா இப்படிலாம் கேக்குற? சரி உட்கார், டிஃபன் சாப்பிட்டுட்டு போ. ஐயோ டிஃபன் சாப்பிடலாம் எனக்கு டைமே கிடையாது. நான் போய் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். வரேன். ஏய் இரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எதுக்கு வெறும் வயித்தோட போற? சாப்பிட்டுட்டு போ. அக்காக்கா எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சுக்கா. நிறைய வேலை வேற இருக்குக்கா. நேத்தே ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டேன்னு கம்ப்ளைண்ட். இப்ப லேட்டா போனேன்னா அதுக்கும் திட்டுவாங்கக்கா. கூட லாஸ் ஆஃப் பே வேற வரும். கண்டிப்பா போய் தான்க்கா ஆகணும். நந்தினி எதுக்கு இப்ப அடம் முடிச்சிட்டு இருக்க? நடு தங்கச்சி போனா போயிட்டு போகுது. சாப்பிட வழி இல்ல, அதுக்காக டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடை கட்டி வச்சு காலைக்கு மதியத்துக்கு. ஏன் நடு தங்கச்சி இந்த கல்யாணம் பட்னி பாரு நான் அதை எடுத்து இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இந்தாத்தா போ, பத்திரம் போயிட்டு வா. தேங்க்ஸ் அண்ணே, நீங்க ரொம்ப நல்ல அண்ணே. நான் எப்பவுமே நல்ல அண்ணன். சரிண்ணே வரேன்க்கா. கண்ணு தெரியாமல நடப்ப? அக்கா வலிக்குதுக்கா. பாரு எப்படி அடிபட்டு இருக்கு பாரு. தண்ணி குடு பிள்ளைங்க, குடு. குடி. குடிடா, ஒரு மட குடி. சரியா இருடி. எவ்வளவு அவசரமா இருந்தா என்ன? இப்படி கண்ணு மண்ணு தெரியாமல நடப்ப? அக்கா என்ன விட்டுருக்கா. எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. நான் போறேன். உட்காருடி. போறப்பே தடுக்குது. கெட்ட சகுனம். ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு போ. இதுக்கு எப்படி பதறா? போன்ல சொன்ன விஷயமா இருக்குமோ? ஏய் ஏண்டி, இன்னைக்கு அப்படி என்னடி உனக்கு முக்கியமான வேலை? அக்கா ஆடிட்டிங் நடக்குதுக்கா. அதுக்கு தான் நான் வேகமாவே கிளம்பிட்டு இருக்கேன். புறப்படுறப்பவே அபசகுனமா இருக்கு. பேசாம இன்னைக்கு லீவ் போட்டுரு. ஐயோ லீவ் எல்லாம் போட முடியாது. சான்ஸே இல்ல. இன்னைக்கு கண்டிப்பா போயே ஆகணும். ஏய் அதான் புறப்படுறப்பவே தடுக்குது இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட முடியாதா? அக்கா இதுக்கெல்லாம் லீவ் போட முடியாதுக்கா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. கால் இடிச்சதெல்லாம் ஒரு தப்பாக்கா? நான் நார்மலா வந்தே இடிச்சுக்கிட்டேன். இல்லடி, நைட்டு நான் வேற கெட்ட கனவு கண்டேன். இப்போ உனக்கு கால் வேற தடுக்குது. இது ஏதோ கெட்ட சகுனம் மாதிரியே இருக்கு. ஐயோ அக்கா வேண்டாண்டி. இன்னைக்கு நான் லீவ் போட்டா மேனேஜர் என் தலையை கிள்ளி போட்டுருவாரு. என்னால லீவ் போட முடியாதுக்கா. இன்னைக்கு நான் போயே ஆகணும்க்கா. நான் வரேன்க்கா. கல்யாணி நான் வரேன். புனிதா வரேன்க்கா. ஏண்டி இப்படி பண்ற? ஐயா போயிட்டு வரேங்க ஐயா. சரிம்மா. ஓடி போ. திரும்பி இந்த வீட்டுக்கு நீ பொணமா தாண்டி வருவ. மேடம். ஹலோ மேடம். ஹலோ கௌஷிக், உன் ஆளு வெளியில வர. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேடம். ப்ளூ ஊசி மயக்கத்துக்கு, ரெட் ஊசி மரணத்துக்கு. ஐ ரிமெம்பர் மேடம். நீ பாட்டுக்கு காதல் மயக்கத்துல மாத்தி போட்டுறாத. டோன்ட் வரி மேடம். காரியத்துல குறியா இருப்பேன். வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். வந்துட்டு இருக்கா? நான் பேசுறேன் மேடம். பை. புனிதா இங்க இங்க. போலாமா? போலாம். உட்காரவா?
இதுதான் உன்னோட கடைசி டச்சு. என்ன சுந்தரவள்ளி, எதுவும் பிரச்சனையா? அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. என்னாச்சு? விடிய காலையில ஒரு கனவு கண்டங்க. விடிய காலையிலையா? என்ன கனவு சுந்தரவள்ளி? நான் அப்படியே நடந்து எங்கேயோ போயிட்டே இருக்கேன். திடீர்னு எங்கிருந்தோ நம்ம சுரேகா தான் அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறா. நானும் அங்க சுத்தி முத்தி தேடி பாக்குறேன். ஆனா என் கண்ணுல அவ படலைங்க. ரொம்ப நேரம் தேடுறேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த அந்த குரலும் மாயமா மறைஞ்சிருது. அவ எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நிக்கிறேன். பயமா இருக்குங்க. அப்பா, அம்மா சுரேகாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு கவலைப்படுறாங்கப்பா. ஏய், ஐயோ சுந்தரவள்ளி, நீ எதுக்கும் கவலைப்படாத. போலீஸ் நிச்சயமா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம்னா எப்போங்க? என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா? ஏய், என்ன? ஐயோ, கோர்ட் ஆர்டர் கொடுத்தது 4 வாரங்க. அதுல 2 வாரம் இப்பவே முடிஞ்சு போயிடுச்சு. என் பொண்ணு எந்த திசையில இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரம்னா எப்போ? என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா? கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு சுந்தரவள்ளி. அவங்களுக்கு தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தேடுறோம்னு இதே பதில தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க தேடி கொடுத்த பாட காணோம். எங்கேயும் நம்ம வீட்லயும் என் பொண்ணு விஷயத்துல யாரும் அதுக்காக ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? ஐயோ, அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க சுந்தரவள்ளி. அதுவும் ஒரு டீம் கிடையாது, 4 ஸ்பெஷல் டீம் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தேடுவாங்க. இப்படியே சமாதானம் சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணை காணோன்னு தாய் படுற பாடு உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்க. புரியாது.